ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு 1 வீக்காக சளி அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருந்தது. அதுக்கு எங்கள் அம்மா அரைச்சி விட்ட ரசம் வச்சு கொடுத்தாங்க. அதனால் எனக்கு இந்த த்ரோட் ரிலீஃப் ஆகிடுச்சு, ப்ளஸ் சளி எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொள்ளு அரைச்சி விட்ட ரசம். இதில் இந்த ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், வரமல்லி ஒரு 3 டீஸ்பூன், அப்புறம் 2 பூண்டு எடுத்துக்கிட்டோம். சின்ன பூண்டுக்கு 1 கப்பு தூதுவளை, ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு, குட்டி எலுமிச்சம் சைஸ் அளவு புளி. இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். வரமிளகா 3 எடுத்துருக்கோம். நீங்கள் கண்டென்ட் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொல்லையும் வரமல்லியும் மட்டும் மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதோட வரமிளகா, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதோட அந்த பூண்டை பிரித்து பல்லெல்லாம் இதோட சேர்த்துட்டு புளியை ஊற வச்சு புளியை மட்டும் சேர்த்துக்கணும். தக்காளி எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம இந்த ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு கழனி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அந்த தண்ணியும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் அந்த தக்காளியோட தூதுவளை இலை எல்லாத்தையும் அந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த கழனி தண்ணியோட, அரிசி கழுவுன தண்ணியோட அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கரைச்சிக்கணும். நல்லா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தேவை, அதையும் சேர்த்துக்கிறோம். பெருங்காயம், ஒரு கட்டி பெருங்காயம் இந்த அளவு சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பொங்கி நுர வந்து கொதியணும். அது வரைக்கும் நல்லா கொதிய விடணும். கொதிய விட்டு எடுத்து சுட சுட அப்படியே கூட குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது நல்ல சளிக்கு நல்ல கேட்கும். தலை பாரம் இருந்தால் குறையும், உடம்பு வலி குறையும், சளியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெடியூஸ் ஆயிரும். இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தாளிப்பு தேவையில்லை, இது பச்சை ரசம், கொள்ளு அரைச்சி விட்ட பச்சை ரசம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. அட்லீஸ்ட் நம்ம 1 மந்த்துக்கு ஒன்ஸாவது இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். நமக்கு சளி பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.